வடிவேல் முருகா மனதில் நினைத்த வரங்களை தருவார். ஐயா பச்சை மயில் வாகன ஏறி வடிவேல் முருகா ஐயா மனதில் நினைத்த வரங்களை தருவார். ஐயா வளையக்கார வேலை கொண்டவனே ஹேய்! வடிவேல் முருகா இப்படி அடிச்சுக்கிட்டு சாப்பிடுறீங்க தாயோடிக்கிற பணத்துக்கு ஒரு அளவு ஓவரா போவாதீங்க டேய் பூமிதி போப்பா ஒரு கால் ஓவரா போவாத இல்ல 2 கால்ல தான் ஓவரா போறோம் மாடி போட்டுட்டு மாறானாம் என்ன செய்தி அவர்னே தெரியல மந்திரி மதுரமத்தி ராஜா சூத்திர சூரிய குத்து எப்படி எப்படி அப்படி அப்படி போய சமந்தது எப்படி எங்காய 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 சமந்தது அமைச்சர் அறிவழகா நான் வரும் தரண காலத்தில் என்ன யார் என்று புரிந்தார் ஏண்டா வாய் மூடிட்ட நீங்க வாய் மூடுங்க வாய் மூடுனீங்க மூடிக்கிட்டீங்க அப்புறம் ஏண்டா பேசலன்னு என்ன பேச வாய் மூடுனா நான் மூடிக்கிட்டேன் ஏன்னா அவரு காசு குத்திட்டாங்கன்னா அவனுக்கு அவ்வளவு வவுத்தரிச்சு ஆளும் போனா 6 தான் நிக்கிறதுன்னு இல்லாத யார் என்று புரிந்தாய் யாருன்னு தெரியலைங்க ஏண்டா தெரியலையே நான் என்னத்த கண்டேன் யான் யார் என்று வரைக்கும் முன் நாட்டுக்கு நாடு பேரும் புகழும் பெருமையும் சிறந்த பொன்னாடு இந்த அழகு திரு பொன்னான திருநாட்டின் பெயரை மக்கள் மத்தியில் சபை நடுவில் எடுத்து ஓதுவாயாக என்ன ஊருப்பா தலமா சொல்ல பயமா தான் இருக்குது அங்கே தின்னுட்டேன் முடியனூர் என்ன ஊரு முடியனூர் சத்தமாக சொல் முடியனூர் இன்னும் சத்தமாக முடியனூர் இன்னும் பலமாக முடியனூர் இன்னும் சத்தமாக
அவ்வளவுதாங்க. சத்தம்னு எங்க போகாம இருக்க வர்றது அவ்வளவுதாங்க. குளிர் என்றால் ஆமாங்க சாலை குலை சரிந்து வங்கமுக நீர் வரும். மலர் செல்வங்கள் துள்ளி விளையாடுகின்ற தர்மமான நகரம். தர்மபூமியில் ஆண்களாய் பிறந்திட்ட பெண்களாய் பிறந்திட்ட பெரும் பேய்மார்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் கடல் அலையை போல் காட்சி தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் விடிய முற்பொழுதும் நமது நாடகத்தை யூடியூப் மூலியமாக அறிமுகப்படுத்தும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அக்னி புயல் யூடியூப் சேனல் ஐயா அவர்கள். அக்னி புயல் ஆமாடா சரிங்க. அவர்களும் நமது ஊர் பொதுமக்கள் சுற்றுலா பொதுமக்கள் தாய்மார்கள் குழந்தை செல்வங்கள் எனது வேடத்தை பாராட்டி நன்கொடையில் அள்ளி கொடுத்த நல்ல உள்ளங்கள். அது மட்டுமல்லாமல் உப்புன்னு உபசரித்து உண்மையான வார்த்தை பேச்சு உப்பில்லா கூழையிட்டாலும் உண்பதற்கு அமிர்தமாகுமா முக்கணி வர்க்கங்களோட அண்ணன் விட்டார்களே எப்படா சாப்பாடு நீங்களுக்கு தான் தெரியும். அப்ப நீ சோறு திங்கிறவன் இல்லைங்க நான் திங்கறதால வெளிக்காட்டு ஐட்டம் வெறும் நாட்டு ஐட்டம். ஆமா ஒரு இலைக்கு 1 கிலோ கறி இருக்கும். சொல்லி நான் நின்றுக்க மாட்டேன். எப்படி சாப்பாடு நல்ல மாதிரி பையன் சோறு தின்னு கொடுக்கணும். ஏன்னா மாறி பண்ணா என்னன்னா குழம்புக்கிற பருப்பு சாரு பருப்பு குழம்புக்கு போவாட்டி என்னன்னு நான் கம்மனு அப்பளம் முப்பளத்தோடு அமது பெருமாறி நமது நாடகத்தை இரவென்று பாராமல் பனி என்று பாராமல் குளிர் என்று பாராமல் நாடகத்தை கண்டுகளிக்கும் ரசிக பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் சுற்றுலா பொதுமக்கள் யாவற்றவர்களும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தோடு காத்து கருப்பு கஞ்சி சிவாமல் பிள்ளி சுனி எதிராளி பகையாளி எலுமிச்சங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் என்றென்றும் சிரஞ்சீவி ஆயுள் பெற்று வாழ வேண்டும். இருந்தாலும் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம் என்ன நாடகம்னு கேக்குறீங்களா? கோவல நாடகங்க. கோவல நாடகத்துல பாட்டுப்பாடு கோவல நாடகத்து வாத்தியாருங்க. நானு யாருமே இங்க இருக்கிறீங்க இந்த கோவல நாடகத்தை படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த நாடகத்துல என்னென்ன வேஷம் போடுவோம் தெரியுமா? நான் தான் கோவலன் ஆயிட்டு கட்டுவேன். ஆமாங்க ஆயிட்டு கோவலனா போடுவேன் மாதவி போடுவேன். ஆமா மாதவிய போடுவேன் எல்லா வேஷமும் போடுவேங்க. நல்லத்தங்கால போடுவியா? அது தெரியும். அது போட மாட்டாங்க. நல்லத்தங்கால போட மாட்டேன். அது ஏற்கனவே 7 போட்டு போயிருச்சுங்க. எல்லாமே போடுவேன். கோவல் நாடகத்துல ஒரு பாட்டு பாடுறேன் கேட்டுக்கிட்டு அப்புறமா பாடுங்க. சரிப்பா. கோவல் நாடகம் தெரியுமா? தெரியுமா? அடறாண்ட அப்புறம் முடிக்கிறேன் ஊதுரா நீங்க முடிக்கிறேன் கோவல் நாடகம் தெரியாது ஓட்டுறா ஊதுரா ஒரு ராவும் போடுறேன் என்ன வந்து கொஞ்சம் பிடிக்கிற கோவலன் என்ன சொன்னா போய் சேர கோவல் நாடகம் இல்லைங்க வேற நாடகம். வேற பாட்டு தெரியுமா? தெரியாதுங்க. என்ன சொல்றேன் நான் பாட்டு இந்த நாள் வாங்கறதுக்கா பாட்டே படி கூத்தே எனக்கு ஆட தெரியாதுங்க. நீங்க வச்சிருக்க நாடகம் ஆரவள்ளி சண்டை அல்லிமுத்து பந்தயம். ஆரவள்ளி சண்டை அல்லிமுத்து பந்தயம் நாடகத்தில் நான் யாரு யாரு? நீங்க ஆரவள்ளி. ஆமா நான் சூரவள்ளி. சூரன் இருக்க உழப்பிடிக்க ஆரம்பிக்கிறேன். சூறைங்க
என்ன நாடகம் இருக்க மேல போகணும்டா, கீழே வரக்கூடாது. என்ன நாடகம்? ஓ, அங்க என்னடா நாடகம்? என்னங்க நாடகம்? உன்னை கேட்டா நீ என்ன கேக்குற? என்ன கேக்குற? என்ன பார்த்தா இழிச்சு வயநாடு தெரியுதா? ஏன் மாதிரி எப்பயே தெரிஞ்சு பார்த்தா தேனை நாடு தெரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் இந்த மணி 10 மணிக்கு வெளியே வந்தேன். மணி இப்ப பாரு 12:30 ஆகுது. ஒவ்வொரு வேச்சக்காரனுக்கும் உங்க வீட்டுல பணம் உழுந்தா அப்படி எல்லாத்துக்கும் கை கொடுக்கணும். வர்றவன் நல்ல வெவு பிடிச்சாட்டு நான் யாரு, என்ன ஊரு, என்ன நாடகம், என்ன எல்லாம் நான் சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு இந்த மயிர் கொடுக்குறேன். உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம், 1500 எங்கடா எசுட்டு 8000 வாங்கி தின்னு விட்டாங்கடா. 7000 ஒரு ஆளு கோட்டர் வாங்கி கொடுக்குறதா கொஞ்சம் ரூபா கட்டி ஊத்திட்டு போகணும் கூட்டிட்டு போயிட்டு அதுல 1000 சேர்த்து 8000 இன்னும் இன்னொரு கட்டிங்க்கு போனா 9000 வந்துடும். எவ்வளவு வருவோம் அந்த மனே கடன்பட்டதுக்கு நான் பாருங்க. கடன்பட்டதுக்கு நான் வந்து கடன் கட்டுறேன். நானும் தாண்டா